viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மாதிரி மல்டி கலர் வயர்ஸும் கோல்ட் கலரும் யூஸ் பண்ணி இந்த அழகான கிராஸ் கட் சிவன்கன் கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது இந்த கோல்ட் கலர் 1 ரோல் தேவைப்பட்டது. அதுக்கு அப்புறம் மீதம் இருக்கிற வயர் எல்லாம் யூஸ் பண்ணி நான் இந்த அழகான கூட போட்டுருக்கேன். நீளம் 9 இன்ச்சஸ் இருக்கு, அகலம் 4 இன்ச்சஸ் இருக்கு, ஹைட் 7 இன்ச்சஸ் இருக்கு. இது போடுறதுக்கு எனக்கு 1 ரோல் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் மீதம் இருக்க வயர்களை யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதுக்கு 3 வயர் ஹேண்டில் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நிறைய வீடியோக்களில் 3 வயர் ஹேண்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால இதில் இதுக்கான மெஷர்மெண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். இது கிராஸ் கட் மெத்தடில் போட்டிருக்கறனால ரொம்பவே அட்ராக்டிவாக வந்திருக்கு. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, பேஸ் நார்மல் நாட்டும் மேலே சிவன்கன் கிராஸ் நாட்டும் போட்டு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த கூட போட்டிருக்கேன். இதில் பேஸில் நார்மல் நாட் போட்டிருக்கேன், மேலே சிவன்கன் நாட் போட்டிருக்கேன். சிவன்கன் நாட் கிராஸ் நாட் யூஸ் பண்ணி நான் இந்த கூட ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக வந்திருக்கு. ஒரு ரோல் அளவில் நல்ல பெரிய கூடையாகவே வந்திருக்கு பாருங்க, ரொம்பவே அழகாக இருக்கு. இந்த மாதிரியான வயர்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்க. எங்களுடைய ADW ஷாப்பில் நாங்கள் ஒயர் சேல் பண்ணுறோம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போடுறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி கூடைகள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதோட ஃபோட்டோஸையும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. இப்போ வாங்க இந்த அழகான 1 ரோல் கிராஸ் கட் மெத்தட் சிவன்கன் கூட எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் 6.25 ஃபீட்டில் 20 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சாண்டில் கலரில் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மீதமான மல்டி கலர்ஸ் ஒயர் எடுத்திருக்கேன். இது ஒவ்வொன்றும் 14 ஃபீட் இருந்தால் சரியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ பேஸ் போடலாம். இப்போ இந்த பேஸ் போடுறதுக்காக நான் 3.5 ஃபீட் நான் எடுத்துக்கிறேன். 3.5 ஃபீட் ஒயர் எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதில் 3.5 ஃபீட் மேலே இருக்குது கட் பண்ணியிருக்க பகுதி, கீழே இருக்கிற பகுதி பண்டலோட ஜாயிண்டாக இருக்குது. இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை ஈக்குவலாக மடித்து ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி போட்டுடலாம். இனி இந்த திருமண ஒயரை மேல் நோக்கி வச்சிடலாம். இது பண்டலோட ஜாயிண்டாக இருக்குது. அடுத்து கீழே இருக்கிற திருமண ஒயரை இந்த லூப்புக்குள்ளே சொருகிடலாம். இப்போ நான் பேசிக் நாட் போட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் நாட்டு. இந்த நாட்டில் இந்த சைடு இருக்கிற ஒயர் பண்டலோட ஜாயிண்டாக இருக்குது. இந்த சைடு இருக்கிற ஒயர் 3.5 ஃபீட்டில் இருக்குது. இப்போ இந்த 2 ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இது ஈக்குவலாக தான் இருக்குது. இதே போல் மீதம் இருக்கிற 19 ஒயர்ஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். இனி ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை இதில் போட்டுடலாம். ஈக்குவலாக மடிச்சுட்டு இதில் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த திருமண ஒயர் இருக்குது பாருங்கள், இதை இந்த லூப்புக்குள்ளே விட்டுறலாம். விட்டுட்டு இதை டைட் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் நாட் நான் போட்டேன். இதே மாதிரி கண்டினியூஸாக 20 நாட்ஸும் போட்டுருங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுவாங்க. இப்போ 20 ஒயர்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரை 3.5 ஃபீட் விட்டுட்டு நான் கட் பண்ணிட்டேன். இதே அளவு எடுத்து கட் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி 3.5 ஃபீட் தானே எடுத்திருக்கோம், அதனால அதே அளவு விட்டு கட் பண்ணிடுங்க. இனி அடுத்த லைன் போட ஆரம்பிக்கலாம். அடுத்த லைனும் இந்த க்ரீம் கலர் ஒயரை எடுத்துட்டு சேம் இந்த அளவே எடுத்துக்கோங்க. 3.5 ஃபீட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடுத்த லைன் போட ஆரம்பிக்கலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இதுக்கு மேலே சுற்றிடலாம். சுற்றிட்டு இந்த ஒயரை மேல் நோக்கி வச்சிடலாம். வச்சுட்டு இந்த திருமண ஒயர் கீழே இருக்க பாருங்கள், இதை இந்த லூப்புக்குள்ளே விட்டுறலாம். இப்போ செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டேன். இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு வரலாம்.
இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க. இதே மாதிரி மேலே வந்து 4 லைன்ஸும் கீழே வந்து 3 லைன்ஸும் போட்டு வாங்க. இந்த பேஸில் வந்து மொத்தம் வந்து 8 லைன்ஸ் போடணும். பேஸ் வந்து நம்ம சிங்கிள் கலராக தான் போட போகிறோம். அதனால வந்து இந்த க்ரீம் கலரில் 8 லைன்ஸ் போட்டுடலாம். இது சென்டர் லைனுன்னு அடையாளம் தெரியறதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டோம் அப்படின்னா இதுதான் சென்டர் லைனுன்னு தெரியும். இதுக்கு மேலே 4 லைன்ஸ் போடணும், கீழே வந்து 3 லைன்ஸ் போடணும். இந்த மாதிரி போட்டு வாங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து பேஸ் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து 8 லைன்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம், ஒயரை வந்து ஜாயின் பண்ணலாம். இது போடுறதுக்காக நான் வந்து மீதமான ஒயர்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மீதமான ஒயர்கள் வந்து என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்ல கலர்ஃபுல்லான ஒயர்கள் வந்து எடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து இதில் வந்து 14 பிளேசஸில் நான் வந்து ஒயர் ஜாயின் பண்ண போகிறேன். அதனால வந்து 7 கலர் எடுத்துக்கோங்க. 7 கலரும் 6 அடியில் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஒயரும். இதில் வந்து 14 இடத்துல வந்து நான் வந்து ஒயர் ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ வந்து ஒவ்வொரு கலரும் 2ஆக ரிப்பீட் ஆகும். இந்த சைடு ஒரு கலரு, இந்த சைடும் சேம் கலர் வந்து நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டு வரும். அந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு கலர் ஒயரு 6 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி 7 கலரில் 14 ஒயர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் 4 ஒயராக நான் பிரித்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி 4 ஒயராக நம்ம பிரித்து வச்சுட்டு ஒயரை வந்து ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒயர் வந்து இந்த மாதிரி கிரிம்சன் ரெட் ஒயர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு பாருங்க, இதோட அளவே எடுத்துக்கலாம். இந்த அளவே எடுத்துட்டு நம்ம நாட் போட்டு வரலாம். மொத்தம் 6 அடி ஒயர் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டா கூட போதும். நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கல, இதிலே ஜாயின் பண்ணி நான் போட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லா ஒயரையும் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைனில் 5 கலர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். சேம் கலர் வந்து இந்த லைன்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த லைனில் வந்து 2 கலர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். சேம் கலர்ஸ் வந்து இந்த சைட்லேயும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 4 ஒயர்ஸாக பிரிச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த 2 ஒயர்ஸாக வந்து நம்ம நாட் போட்டுடலாம். நம்ம வழக்கமாக போடுற மாதிரி தான் கிராஸ் நாட் வந்து இந்த மாதிரி போட்டுடலாம். 2 ஒயரையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு போடும்போது இந்த இடத்துல நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். பாருங்க, இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்குது. இதே மாதிரி தான் வந்து இந்த சுற்று ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும். கார்னர்னு இல்லை, எல்லா இடத்துலையும் இதே தான் கிடைக்கும். வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ வந்து இந்த இடத்துல இந்த பிங்க் கலர் ஒயரும் இந்த ரெட் கலர் ஒயரும் நமக்கு வந்து எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகுது. இந்த இடத்துலயும் நம்ம ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்க, இதுல வந்து 2 வந்து கிரீம் கலர்ல கிடைச்சிருக்கு, 1 வந்து மிக்ஸ்டு நாட்ல கிடைச்சிருக்கு. இதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த சுற்று ஃபுல்லாவே இப்படிதான் வரும். 2 கிரீம் கலர்ல கிடைக்கும், 1 மிக்ஸ்டு நாட் கிடைக்கும். இதே பேட்டர்ன்ல தான் ஃபுல் ரவுண்டும் வரும். பாருங்க, இந்த இடத்துல நமக்கு மிக்ஸ்டு நாட் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இந்த சுற்று ஃபுல்லாக வரும். இனி அடுத்த லைன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த லைன் வந்து நம்ம வந்து சிவன்கன் நாட் தான் போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஷேப்பில் நமக்கு வந்து ஒயர் வந்து மீட் ஆகுது. இந்த இடத்துல சிவன்கன் நாட் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் வச்சிடணும். இந்த ஆள்காட்டி விரலை இதுக்குள்ளே விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த திருமண ஒயரை இந்த லூப்புக்குள்ளே நம்ம விட்டுறலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து சிவன்கன் நாட் வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பிங்க் கலர் ஒயரும் இந்த க்ரீம் கலர் ஒயரும் மீட் ஆகுது. இந்த இடத்துலையும் அதே மாதிரி சிவன்கன் நாட் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடு ஒயரை இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் வச்சுட்டு
இந்த லூப்புக்குள்ளே விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நம்ம நார்மலாக சிவன்கன் நாட் போடுற மாதிரியே தான். இந்த சுற்று ஃபுல்லாகவே நமக்கு வந்து சிவன்கன் நாட் தான் போடணும். நம்ம வந்து ரைட் சைடு ஒயரை மடிக்கும்போது இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வந்து ஒயர் வர மாதிரி மடக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து எஸ் ஷேப்பில் நம்ம ஃபோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இந்த லூப்புக்குள்ளே சொருகிடணும். அவ்வளோதான் சிவன்கன் நாட்டு. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது வந்து நமக்கு வந்து சேம் கலரில் வரும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியாச்சு. இதை வந்து எஸ் ஷேப்பில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த லூப்புக்குள்ளே நம்ம வந்து ஒயரை சொருகிடலாம். இப்போ இந்த லைனில் வந்து நமக்கு வந்து இந்த கேப்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக தெரியாது. அடுத்த லைனில் தான் வந்து நமக்கு சரியாக வரும். அடுத்த லைனும் நான் போட்டு காட்டுறேன். அடுத்த லைன் வந்து நார்மல் நாட் தான் போடணும். அடுத்த லைன் சுற்று ஃபுல்லாகவே நம்ம நார்மல் நாட் தான் போடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து சிவன்கன் டிசைன் கிடைக்கும். பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம கண் வடிவம் கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த சுற்றில் வந்து நம்ம நார்மல் நாட் போட்டு வரணும். நீங்கள் வந்து லைனாக போடணுன்னுலாம் அவசியம் இல்லை. ஒரு சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு கூட போடலாம். ரன்னிங் ஒயரில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து சுற்றிலும் ரவுண்டாக நம்ம போட்டு வரணும். இதில் வந்து அந்த மாதிரியெல்லாம் போட தேவையில்லை. க்ராஸாக நம்ம போட்டு வரலாம். நமக்கு வந்து டிசைன் வந்து சரியாக வரும். இப்போ பாருங்கள், இந்த லைனில் வந்து நான் வந்து நார்மல் நாட் தான் போட்டிருக்கேன். நமக்கு வந்து இதில் வந்து கண் வடிவம் கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கண் வடிவம் கிடச்சிருச்சு. இனி அடுத்த லைன் வந்து நம்ம சிவன்கண் போடலாம். அடுத்த லைனில் வந்து சிவன்கண் நாட் போடும்போது கண் வடிவம் வந்து குறுக்கு வாட்டில் வரும். இப்போ பாருங்கள், கண் வடிவம் வந்து இந்த திசை பார்த்துருக்கு. நம்ம வந்து நார்மல் நாட் போடும்போது கண் வடிவம் இந்த பக்கம் பார்த்துருக்கு. சிவன்கண் நாட் போடும்போது கண் வடிவம் இந்த மாதிரி இருக்குது. இந்த சுற்று ஃபுல்லாக நம்ம சிவன்கண் நாட் தான் போடணும். இந்த கூடையில் வந்து மாற்றி மாற்றி நம்ம போட்டு வரணும். ஒரு சுற்று ஃபுல்லாக சிவன்கண் நாட் போடணும், ஒரு சுற்று வந்து நார்மல் நாட் போடணும். இதுதான் வந்து ரிப்பீட் ஆகிட்டு வரும். வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. நமக்கு வந்து அழகாக சிவன்கண் நாட் கிடைக்கும். நீ அடுத்த லைனில் வந்து நார்மல் நாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கண் வடிவம் இந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி தொடர்ச்சியாக போட்டுவாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இந்த கூடையோட டிசைன் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். சிவன்கண் நாட் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த கண் வடிவம் வந்து கரெக்டாக வராது. இந்த மாதிரி வேறு ஷேப்பில் கிடைக்கும். நமக்கு வந்து இந்த ஒரு லைனில் மட்டும்தான் இந்த மாதிரி ஷேப் வந்து மாற்றி கிடைக்கணும். மற்ற இடங்கள்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கண் வடிவம் அழகாக கிடைக்கணும். அப்படி ஒரு வேளை மாற்றி வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பிரிச்சுட்டு போடணும். அப்போ தான் வந்து டிசைன் வந்து அழகாக வரும். இதில் வந்து டைமண்ட் டிசைன் வந்து 2x2 பேட்டர்னில் நமக்கு கிடைக்கும். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுவாங்க. நான் வந்து இந்த கூடை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூடை வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து ஒயரை எல்லாம் உள்ளே சொருகிடலாம். நான் ஏற்கனவே எல்லா ஒயரையும் சொருகிட்டேன். இதை மட்டும் எப்படி சொருகிறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து ஒவ்வொரு நாட்லேயும் 2 ஒயர் இருக்குது பாருங்கள். அதில் வந்து ஒரு ஒயரை க்ராஸாக சொருகிட்டேன். இன்னொரு ஒயரையும் அதே இடத்துல நம்ம வந்து சொருகிடலாம். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் க்ராஸாக சொருகிட்டு வாங்க. நான் வந்து எல்லா ஒயரையும் சொருகிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூடை வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து 3 ஒயரில் ஹேண்டில் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒவ்வொரு ஒயருடைய லென்த் வந்து 6 ஃபீட் வந்து நான் எடுத்திருக்கேன். 3 ஒயர் ஹேண்டில் இந்த கூடைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். க்ராஸாக கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 24 knots நான் போட்டிருக்கேன். இந்த கூடை போடுறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.